Hello viewers, welcome to Revathis Tamil Kitchen. Revathis Tamil Kitchen la இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான அரைத்து விட்ட பருப்பு சாம்பார் தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் Revathis Tamil Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அரைச்சு விட்ட பருப்பு குழம்புக்கு துவரம் பருப்பு வந்து ஒரு 3/4 கப் அளவு எடுத்துர்க்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்திருக்கேன். இப்போ இதுல ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பருப்பு நல்லா வெந்துரும். இப்போ சாம்பாருக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். கடலைப்பருப்பு வந்து 1 டீஸ்பூன், வர கொத்தமல்லி 1 டீஸ்பூன், மிளகு ஜீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் வந்து 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒரு பேனில் சேர்த்துக்கோங்க. கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி 5 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததா 4 டீஸ்பூன் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே லைட்டாக வறுத்துக்கோங்க. நல்லா வாசம் வரும். மசாலா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக பவுட்ரு பண்ணி எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம். வாணலில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் ஜீரகம் நல்லா பொரிஞ்ச பிறகு 1/2 கப் வந்து சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன். பருப்பு சாம்பாருக்கு கட் பண்ணி போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போட்டால் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை 1 கொத்து, 2 வரமிளகாய் கிள்ளாமல் அப்படியே போட்டுருங்க ஃப்ளேவருக்காக. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்க்குறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ காய் சேர்த்துக்கலாம். காய் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன காய் விருப்பமோ அந்த காய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் முள்ளங்கியும் சேர்க்குறேன். சின்ன கத்திரிக்காய் ஒரு 4 சேர்க்குறேன். 2 முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்க்குறேன். இப்போது 2 நிமிஷம் காய் வந்து நல்லா வதங்கட்டும். காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இப்போ வேக வச்சு வச்சுருக்க பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ காய் நல்லா வேகட்டும். காய் வெந்த பிறகு நம்ம புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து சின்னதாக ஒரு நெல்லிக்காய் அளவு வந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு வச்சுருங்க. காய் நல்லா வேகட்டும். காய் வந்து நல்லா வெந்துருச்சு. காய் வெந்த பிறகு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. புளி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி தான் மசாலா ஆட் பண்ணணும். புளி சேர்த்து குழம்பு நல்லா கொதி வந்துடுச்சு. அடுத்ததான் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் போட்டு அரைச்சிருக்கனால கொஞ்சம் கட்டி பிடிக்கும்.
1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். டேஸ்டான அரைத்து விட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இதே போல் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரெவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.